எங்க பண்ணீங்க என்ன மேடம் எங்க பண்ணீங்க மாமாவா மாமா இங்கே நிற்கிறேன் இல்லையே இங்கே நிற்கிறேன் பாப்பா வேணே உதவி செய்வேம்மா பாய் 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 என்ன முடிவு விட்டுங்களா ஓகே ஓகே பாய் அப்பா அண்ணன் 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 நம்பர் மாமாட நம்பரா நம்பர் தந்துட்டு போகிறேன் சரி சரி பாப்பேன். வணக்கம் உறவுகளே, ஏழ்மையை விரட்டுவோம் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். ஏழ்மையை விரட்டுவோம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் கஷ்டப்பட்டவர்களின் நிலைமையை உலகத்துக்கு அறியும் நோக்கிலும் அவர்களுக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கிலுமே இந்த யூடியூப் சேனலை உருவாக்கியுள்ளேன். இந்த யூடியூப் சேனலிலே இவ்வாறான பதிவுகளை போட்டு அவர்களுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையிலே இதை செய்கின்றேன். இந்த யூடியூப் சேனலை பார்த்து உங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் இப்பதிவினை ஏனையோருக்கு பகிர்வதன் மூலம் உதவி செய்யக்கூடியவர்களிடம் சென்றடைந்து இவர்களுக்கான உதவிகள் கிடைக்கும் என்ற நோக்கிலே யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டது. அந்த வகையிலே நேரடியாக சென்று அவர்களின் நிலைமைகளை அறிந்து அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யலாம் என்பதை அறியும் நோக்கிலும் உங்களுக்கு அதை தெரிவிக்கும் நோக்கிலுமே இன்றைய தினம் அரசலிக்குளம் பிரதேசத்தில் வன்னி பிரதேசத்தில் வவுனியா மாவட்டம் அரசலிக்குளம் எனும் கிராமத்திலே இடுப்புக்குள் இயலாத நிலையில் வசிக்கும் ஒரு சிறுவரை நாங்கள் காண இருக்கின்றோம். அச்சிறுவர்களுக்கு நாங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வீச்சிஆர் வேண்டி கொடுத்திருக்கிறோம். வேறு சின்ன சின்ன உதவிகள் எடுத்து கொடுத்தும் அவர்கள் இப்பொழுது மிகவும் வறுமையில் வாடுவதாகவும் ஊர் கிராம மக்கள் கூறியதன் பிரகாரம் இன்றைய தினம் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள் சென்று அவர்களின் நிலைமையை ஆராய்வோம். இது அவர்களுடைய இல்லம். நடக்கு அம்மா என்ன சரிங்க என்ன சரிங்க இருக்கும் அம்மா அங்க அம்மா அங்க அம்மா அப்படியா அம்மா அம்மா அப்படின்னு வரீங்களா? வணக்கம் அம்மா. நாங்கள் உதவி செஞ்ச எத்தனை வருஷமா இருக்கும்? 4 உங்களை சந்திக்கணும்னு சொல்லி நான் என்ன மாதிரி வாழ்க்கை செய்யணும் எனக்கு கல்யாண கஷ்டம் தான் யார் மகளாகும் இது மாதிரிதான் அது சின்ன தங்கச்சி தங்கச்சி அது என்னோட தான் அவருக்கு என்ன வீட்டில் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு தங்கச்சி தம்பியாக்களை இருக்கிறவங்களை வச்சு தான் அந்த சுற்றுலா நடக்கணும். அவர் ஒரே ஒரே தான் இருக்கு. நல்லா இருக்கு. அரைக்கு தான் நடக்கும். பாத்ரூம் டாய்லெட்டுக்கு போகிறோம்னா என்னென்ன அவங்கள இதுக்கு லைட் போடுறது சைடில் என்ன செய்யறது நம்மள கஷ்ட நிலைமையில நிறைய சொல்றதுக்கு நம்மக்கிட்ட தெரியாது. கிச்சன் இல்லை, இந்த இதுக்குள்ள அறைக்குள்ள தான் சமைக்கிறேன். சாப்பாடு வேணும்
இப்போ எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு மொத்தமாக? மொத்தமாக 5 பேரா? 5 பேரா? 5 பிள்ளைகள் தலையில். இதுதான் தம்பிங்க. இது தம்பிங்க. 5 பேர் எத்தனை பேர் படிக்கணும்? உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. பாப்பம் என்ற நிலையில இந்த தினம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல மிகவும் கஷ்டமான நிலைமையாக உள்ளது. ஆகவே அன்பார்ந்த உறவுகளை நீங்கள் சிந்தித்து இவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். வாழ்வாதார உதவி என்று சொன்னால் உதவி எதிர்பார்த்து வேண்டி தந்துச்சுன்னா வேண்டி வளர்த்துங்களா அல்லது வச்சுருவீங்களா? இதுதான் நம்பிக்கை. இது வந்து நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு. போறவரா மேல வந்து ஓட்டியா இருக்கு. எந்த வீச்சா டயர் இருக்கு. டீப்புகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. பிரேக்குகள் எல்லாம் பிடிக்காது. அப்ப அதெல்லாம் விழுந்துருவாங்க. எனக்கு ஒரு டிவி தலைமுடி வெட்டே இல்லையா? தலைமுடி வெட்டே இல்லையா? தம்பியா தூக்கி பறிக்கலாம். வேலை செய்ய சரி சரி. இந்த வீச்சரை செட் பண்ணி விடுங்க. அப்படி பிடிச்சி இருத்தி விடுங்க. அன்பார்ந்த உறவுகளே, மிகவும் கஷ்டமான நிலைமையில் இருக்கும் இவருடைய வாழ்வாதாரத்தை நினைத்து இவருடைய கஷ்ட நிலைமைகளை நினைத்து இவர்களுக்கான உதவியை வழங்க முன்வர வேண்டும். இந்த வீழ்ச்சாரம் வந்து ஒரு பாவிக்க முடியாத நிலையிலே தற்சமயம் இருக்கின்றது. மிகவும் இந்த தாய் மிகவும் 5 பிள்ளைகளுடன் மிகவும் கஷ்டமான நிலையிலே வசித்து வருகின்றார். பாருங்கள் இவர்களுடைய நிலைமையை. சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த தாய் இந்த சிறுவரையும் கவனித்து கொண்டு மற்ற 4 பிள்ளைகளையும் கவனித்து கொண்டு தனக்கும் இயலாத நிலையிலும் கூட கூலி வேலைக்கு சென்று தான் இந்த குடும்பத்தினுடைய பொருளாதார சூழ்நிலையையும் அவருடைய குடும்ப வருமானம், உணவு, உடை, கல்வி போன்றவற்றுக்கு அவருடைய உழைப்பின் ஊதியத்தின் மூலமே அவர் இழந்தார். உங்களுக்கு நெடுக வேலை வருமா?
நெடுக வேலையும் இல்லை. எவ்வளோ சம்பளம் அப்படி தருவீங்க? அப்படி தான் வேறுமேனே 5 பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு இதுன்றதும் சரியான கஷ்டமேனே. பள்ளிக்கூட உடுப்புகள் வேண்டணும், கொப்பி பெஞ்சில் வேண்டணும், ஃபீவர் அதுகள் 5000. ஒவ்வொரு நாளும் வேலையிலும் இருக்காதானே வச்சுதுன்றதான். ரைட் ரைட். ஓ வணக்கம். எல்லாத்துக்கும் நன்றியோட வணக்கத்தை கூறிக்கொண்டு உங்கள்கிட்ட நான் மிகவும் எந்த வரும கஷ்டங்களை நான் சரியான முறையில் வந்திருக்க சேர்க்கேன். நான் தகவலுக்கு இருக்கிறேன். நீங்கள் எங்களை பார்த்து உங்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை உங்களுக்கு கேட்கும்படி ஆளுநரிடம் நான் கேட்குறேன். நீங்களும் நான் கஷ்டப்பட்ட சரியான கஷ்டப்பட்ட மத்தியில் இருந்து தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மனுஷன் இறந்து 1 மாதம் 1 மாதம் ஆகுது. அவருக்கு இந்த மாதமாகதான் ஒரு வருஷம் 1 வருஷம் 1.5 மாதம் ஆகுது. அவர் வேறு செலவுகளை கூட நான் கட்டுறதுக்கு எனக்கு முடியாத தன்மையில் தான் இந்த 1500-2000 ரூபா சம்பளம் எனக்கு காசுகள் இந்த இவ்வளோ கொடுக்கணவர்களுக்கு தான் இருக்குது. அதுகளை வச்சு தான் இந்த சீவியத்தை போக்காட்டிட்டு இருக்கிறேன். எனக்கும் சரியான வருத்தம். கையே வந்து ஏலாது. கை முறிஞ்சது. ப்ரெஷர் வந்து தூக்கி இருந்து அதோட தான் இந்த பிள்ளைகளை பார்க்கணும், நம்ம வளர்க்கணும்னு சொல்லி இருந்து சீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களால் இந்த கஷ்டத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லினேன். நீங்கள் எங்களால் ஏண்டா எங்களுக்கு உதவி செய்யுங்க. வணக்கம். எனக்கு ஒரு டிவி என்ன வேணும்? டிவி பார்க்க போறீங்களா? வேறு என்ன வேணும்? டிவி வந்துட்டு என்ன பழுதாக்க மாட்டீங்களா? இல்லை மண்டையில் இருக்கு. என்ன இருக்குது? டிவி கொண்டு வர மாட்டேன். டிவி தந்தால் வேண்டி வந்தால் ஓகேயா? ஒரு அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு டிவியும் ஒரு திருப்பியும் டிவியும் ஒரு திருப்பி என்ன சாம சிடி பிளேயர். ஏன் பாட்டு கேட்க? இல்லை படம் பார்க்க. சரி. அன்பார்ந்த உறவுகளே, நான் இப்பொழுது இவருடைய நிலைமையை நீங்கள் நேரடியாக நான் சென்று இவருடைய நிலைமை உங்களுக்கு அறிக்கை தந்திருந்தேன். அந்த வகையிலே ஒரு வசதி படைத்த மனிதர்களை இப்பொழுது வாழ முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. விலைவாசி, பொருளாதார ஏற்றம் போன்ற பிரச்சனையினாலே வசதியானவர் கூட பிள்ளைகள் 2-3 பிள்ளைகள் இருப்பவர்கள் கூட அன்றாடம் உழைத்து கூட அவருடைய பணத்தை மிச்சம் பிடிக்கவோ அவர்களுடைய சீவியத்தை கொண்டு செல்லவோ ஒரு தாக்கு பிடிக்க முடியாத நிலையிலே நம்முடைய நாடும் நமது மக்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இவர்கள் 5 குழந்தைகளை வச்சு கொண்டிருந்த தாய் இப்படியான ஒரு சிறுவனையும் வைத்து கொண்டு வாழ்வது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆகவே சிந்தித்து இவருடைய வாழ்வாதாரத்தை இவர்களுக்கு அன்றாடம் ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பினையோ அல்லது ஒரு வாழ்வாதார உதவியோ வழங்கி உதவுமாறும் அன்போடு உங்களை வேண்டி நிற்கின்றேன். அன்பான உறவுகளே, என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்கின்றவர்கள் தயவு செய்து உங்களுக்கு உதவ முடிய எண்ணம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நிலைமை உதவக்கூடிய சூழ்நிலை இருக்காது. கஷ்டம் நிலையில் இருக்கலாம். ஆகவே நீங்கள் இந்த வீடியோ பதிவை உங்களால் முடிந்த அளவு பகிர்ந்து ஏனையோருக்கு அது சென்றடையும் வகையிலே பகிர்ந்து உதவ வேண்டும். ஏனெனில் உங்களால் உதவ முடியாவிட்டாலும் ஏனையோர் உதவக்கூடியவர்களின் கண்ணில் இந்த வீடியோ பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கான உதவி கிடைக்கும் என்ற ரீதியிலே இந்த வீடியோ பதிவை எனது யூடியூப் சேனத்திலே ஒளிப்பதிவு செய்கிறேன். மிகவும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன சொல்லுங்க? அண்ணா எனக்கு ஒன்றும் எனக்கு டிவி மட்டும் வேணும். வேற ஒன்றும் வேண்டாம். டிவி ஆடு கோழி எல்லாம் பண்ணி பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பீங்களா? ஆசை என்ன ஆசை? ஆடு ஆசை, அதுவும் ஆசை, டிவியும் ஆசை. ஓகே, சரி. என்ன சரி, மாமா போயிட்டு வரேன். எங்க முடிங்க என்ன மேடம்? மாமாவா? மாமா என்ன இல்லையே.
இங்கே நிற்கிறேன் பார்ப்பேன் வேணே இது செய்யணும் பாய் 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 முடிவட்டுங்க ஓகே ஓகே அப்பா அண்ணன் 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 நம்பர் நம்பரா நம்பர் தந்துட்டு போகிறேன் சரி பார்ப்பேன் மாமாட்ட கொடுக்குறேன் ஓகே பாய்